நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். மும்பை தாராவியில் களை கட்டும் பொங்கல். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையில் சூரியனை வணங்கி புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடி வருகின்றனர். விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் என கிராமப்புறங்கள் களை கட்டுகிறது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கி நடந்து வருகிறது. திமிரும் காளைகளுடன் வீரர்கள் மல்லு கட்டுகின்றனர். மும்பை தாராவியில் ஆயிரக்கணக்கில் பொங்கப்பானை வைத்து தமிழ் மக்கள் கொண்டாடினர். நடிகை ஓவியா சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார். வணக்கம். ஹாப்பி பொங்கல். பொங்கல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க தமிழ்நாடு மக்களுடைய ஒத்துரிமை பார்க்கும்போது எந்த ஊரு போனாலும் அந்த ஒத்துரிமை இருக்கு. அதுதான் நம்ம விஜயம். வந்தவங்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு சொல்லுவாங்களே, அது உண்மைதான். எனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி. என்ன ஸ்ரீ சக்தி, ஐ லவ் யூ டூ. பாச மகளுக்கு பொங்கல் சீர். 81 வயதில் 17 கிலோமீட்டர் பயணம். பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் என்றாலே பாரம்பரியமாக பொங்கல் சீர் கொடுக்கும் முறை இன்றும் வழக்கத்தில் உள்ளது. அந்த வகையில் புதுக்கோட்டையில் நடக்கும் சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிறது. புதுக்கோட்டை வடக்கு கொத்தக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லதுரை, வயது 81. மனைவி அமிர்தவள்ளி, இவரது மகள் சவுந்தராம்பாள். 23 ஆண்டுகளுக்கு முன் நம்பம்பட்டியில் திருமணம் செய்து கொடுத்தனர். 81 வயதிலும் தேங்காய், பழம், மஞ்சள் கொத்து, வேட்டி, துண்டு, பச்சரிசி, வெள்ளம், தலையில் கரும்பு கட்டு என சைக்கிளில் பொங்கல் சீர் கொடுக்க சென்று வருகிறார் செல்லதுரை. 17 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளிலேயே அவர் செல்வதை ஊர் மக்கள் வியப்புடன் பார்க்கின்றனர். 1100 காளைகள், 900 வீரர்கள் களத்தில். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஆரம்பம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும். இன்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி அறிவித்தபடி தொடங்கியது. போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. காளையின் உடல்நிலை எப்படி உள்ளது, அதன் வயது, ஊக்க மருந்து ஏதேனும் பயன்படுத்தப்பட்டுள்ளதா, கொம்பின் அளவு உட்பட அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னரே களத்தில் இறக்கிவிடப்பட்டது. தொடர்ந்து மதுரை கலெக்டர் சங்கீதா முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வாடிவாசலில் இருந்து 1100 காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்படுகின்றன. காளைகளை அடக்க 900 மாடுபிடி வீரர்கள் பெயர்களை முன்பதிவு செய்திருந்தனர். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் என 100 காளைகள் களத்தில் இறக்கிவிடப்பட உள்ளது. வெற்றி பெற்றது ஒரு கட்டில் உள்ள ஒரு பிளான் ஒண்ணு. டிராக்டர் முதலமைச்சர் சார் ஒரு டிராக்டர், சிவகங்கை சீமை வீரப்பன் மாடுபா வேளா தேவா சூப்பர் மாடு, ஒரு பிளான் ஒண்ணு, ஒரு அண்டா ஒண்ணு, ஒரு 5 அடிக்கு டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு, எல்லா மாட்டுக்குமே வேஸ்ட் ஒண்ணு. விழுப்புரத்தில் தடம் புரண்ட ரயில். விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரிக்கு 500க்கும் மேலான பயணிகளுடன் பாசஞ்சர் ரயில் இன்று காலை 5:25க்கு புறப்பட்டது. ரயிலில் மொத்தம் 8 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்தன. ரயில் நிலையத்திலிருந்து சிறிது தூரம் சென்றபோது வளைவில் திரும்புகையில் 6வது பெட்டியின் சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு இறங்கி தடம் புரண்டது. ரயில் ஓட்டுநர் சாதுரியமாக ரயிலை நிறுத்தினார்.
நல்வாய்ப்பாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் தடம் புரண்ட பெட்டிகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர். அந்த வழியாக அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து ரயில்களும் மாற்றுப்பாதையில் விடப்பட்டன. சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் வந்தே பாரத், புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் பாசஞ்சர் ரயில், மயிலாடுதுறையிலிருந்து சென்னை செல்லும் ரயில் தாமதமாகியது. அடுத்தடுத்து பறக்கும் ராட்சச பலூன்கள், பொள்ளாச்சிக்கு படையெடுக்கும் டூரிஸ்டுகள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 10வது ஆண்டாக ஆச்சிப்பட்டி மைதானத்தில் பலூன் திருவிழா நடக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, பிரேசில், பெல்ஜியம், ஜப்பான், தாய்லாந்து உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ராட்சச பலூன்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பலூன்களில் வெப்ப காற்று நிரப்பப்பட்டு அவை வானில் பறக்க விடப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற பைலட்டுகள் வெப்ப காற்று பலூன்களில் ஏறி பயணம் செய்ததை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்தனர். தஞ்சை பெரிய கோயில் வடிவிலான பலூன், யானை, கரடி, புலி என பல்வேறு வடிவில் அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் விதவிதமான பலூன் பறக்கவிடப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை பலூன் திருவிழா நடக்க உள்ளது என விழா ஏற்பாட்டாளர்கள் கூறினர். வெப்ப காற்று பலூன் திருவிழாவை காண வரும் பயணிகள் பொள்ளாச்சியை சுற்றி பார்க்க ஹெலிகாப்டர் சவாரிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கில் போட்டியிடும் நாதக வேட்பாளர் இவர்தான். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் சமீபத்தில் காலமானார். அவரது மறைவை அடுத்து அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10 துவங்கி 17 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இதுவரை 12 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக, பாஜக, தேமுதிக போன்ற முக்கிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளது. திமுக, நாதக களத்தில் நேருக்கு நேர் மோதும் சூழல் உருவாகியுள்ளது. திமுக தரப்பில் வேட்பாளர் சந்திரகுமார் நிறுத்தப்பட்டுள்ளார். இன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீதாலட்சுமி அறிவிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இவரது வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். ஈரோட்டைச் சேர்ந்த சீதாலட்சுமி முதுகலை ஆய்வியல் பட்டம் பெற்றுள்ளார். 13 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்த இவர் இப்போது விவசாயம் செய்து வருகிறார். நாங்க எந்த தப்பும் செய்யல விடுங்க, கதறியும் இழுத்து சென்ற போலீசார். சார் என்ன சார் நீங்க பண்றீங்க? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார்? என்ன இப்படி பண்றாங்க? பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது விழுப்புரம் மாவட்டம் அரசூர், இருவேல்பட்டு கிராமங்களை பார்வையிட அமைச்சர் பொன்முடி சென்றிருந்தார். அப்போது அங்குள்ள 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு எந்தவித நிவாரண உதவிகளும் வழங்கப்படவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி காரை விட்டு இறங்காமல் பேசியதாக கூறப்படுகிறது.
இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அவர் மீதும் அவரது மகன் கௌதம சிகாமணி அதிகாரிகள் மீதும் சேற்றை வீசினர். இந்த சம்பவத்தில் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என கிராம மக்களை துன்புறுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விசாரணைக்கு வர வேண்டும் என எந்த தப்பு செய்யாத அப்பாவிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கின்றனர். பெண்களிடம் விசாரணை நடத்த மகளிர் போலீசார் வருவதில்லை. ஆண் காவலர்களே கையை பிடித்து இழுத்து செல்கின்றனர் என வேதனையுடன் கூறினர். பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட இருவேல்பட்டு கிராமத்தில் போலீஸ் நடத்தும் அத்துமீறல் காட்சிகளை பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் வெளியிட்டுள்ளார். சார் என்ன சார் நீங்க பண்றீங்க? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் இது? என்ன இப்படி பண்றாங்க? பொன்முடி வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாத ஏழுமலை என்ற நபரை அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என கூறி போலீசார் மிரட்டுகின்றனர். நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா? பொன்முடி சட்டையில் சேறுபட்டதுதான் நாட்டின் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? இதே வேகத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை விசாரித்திருந்தால் யார் அந்த சார் என கண்டுபிடித்திருக்கலாம். இருவேல்பட்டு கிராமத்தோடு முடிய வேண்டிய பிரச்சனையை தமிழகம் தழுவிய பிரச்சனையாக மாற்ற விரும்புகிறாரா அமைச்சர் பொன்முடி என அஸ்வத்தாமன் கேள்வி எழுப்பியுள்ளார்.